குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பயிற்சி கணக்கு 17 சென்னை டென்னிஸ் மன்றத்தின் விளையாட்டுப் போட்டி நிதி ஏப்ரல் 1 அன்று 2018 அன்று 24,000 வரவிருப்பை காட்டியது. அந்த ஆண்டில் அந்நிதியிலிருந்து பெற்ற வரவுகள் 26,000. அந்த ஆண்டில் மேற்கொண்ட விளையாட்டுப் போட்டி செலவுகள் 33,000. இவ்விவரங்கள் மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். இப்போ வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த போட்டி நிதி பாருங்களேன், இந்த நிதி அப்படின்னு வந்தாலே இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த விளையாட்டு போட்டி நடத்தும் போது இந்த நிதியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அறக்கொடை நிறுவனங்களுக்கு இந்த நிதியானது வந்திருக்கும். ஓகேவா? விளையாட்டு போட்டி நடத்தி அதுலேருந்து நீங்கள் பணம் கொஞ்சம் உங்கள் உதவிக்காக ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த நிதியை அந்த சந்தாதாரர்கள் நமக்கு கொடுப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிக்காக மட்டும்தான் அந்த நிதியை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். அதுவரையும் என்ன மிஸ் பண்ணுறது அந்த பணத்தை அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸடாக போட்டுக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு எப்போ அந்த விளையாட்டு போட்டி நடக்குதோ அப்போ அந்த பணத்தை நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு விளையாட்டு போட்டி நடக்கும்போது அந்த பணத்தை என்ன பண்ணிக்கலாம், திரும்ப எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் விளையாட்டு போட்டி நிதி. இப்போ பாருங்கள் அப்படின்னா, விளையாட்டு போட்டி நிதி நமக்கு ஏப்ரல் 1 அன்று வந்திருக்கு. எவ்வளவு? விளையாட்டு போட்டி நிதி இது வந்து பொறுப்பு தான். என்ன பொறுப்பு அப்படின்னா, பணம் வந்திருக்கு, எப்போ அந்த விளையாட்டு போட்டி நடக்குதோ அப்போ நீங்கள் அந்த நிதியை செலவு பண்ணணும். ஓகேவா? இப்போ 24,000 வந்திருக்கு. ஓகேவா? வரவிருப்பு காட்டியது போட்டாச்சு, பொறுப்பில் போட்டாச்சு. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பணத்தை நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உடனே நீங்கள் விளையாட்டு போட்டி வைக்கிறது இல்லை இல்லையா? உடனே அந்த பணத்தை கையில் வச்சுக்காம நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது வருமானம் வந்திருக்கும். இப்போ நம்மக்கிட்ட 1,00,000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு போட்டி நடத்தும் போது இந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. அந்த 1,00,000 நம்ம அது வரையும் சும்மாவே வச்சுருப்போமா? அட்லீஸ்ட் ஒரு பேங்க்லையாவது என்ன பண்ணுவோம், போட்டு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பணத்தை நம்ம எங்கேயோ ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் போட்டு வச்சுருக்கோம். அப்போ அந்த நிதியிலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு, வருமானம் வந்திருக்கு. அப்படி வருமானம் வந்துச்சுன்னா இந்த நிதியோட ஆட் பண்ணிக்கணும். நம்ம அந்த போட்டி சம்மந்தமாக ஏதாவது செலவு பண்ணியிருந்தோம்னா மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் கணக்கு. நிதி வந்து பொறுப்பு. இந்த பொறுப்பு நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதுலேருந்து வருமானம் வந்துச்சுன்னா இந்த நிதியோட ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது செலவு பண்ணியிருந்தோம்னா இந்த நிதியிலேருந்து கழிச்சிக்கணும். சம்மு புரிஞ்சுதாம்மா? அப்போ கூட்டுக, வரவு வந்து அந்த நிதியிலிருந்து பெற்ற வரவுகள் 26,000. ஸோ அப்போ விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் 26,000 கூட்டினீங்க அப்படின்னா 0 0 0 6 4 10க்கு 0 மிச்சம் 1 50,000. அதே மாதிரி அந்த ஆண்டில் மேற்கொண்ட விளையாட்டு போட்டி செலவுகள். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, செலவாயிருக்கு. அப்போ கழிக்க விளையாட்டு போட்டி செலவுகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000. இப்போ 50,000லேருந்து 33,000 கழிச்சிங்க அப்படின்னா 0 0 0 10 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. இங்கேருந்து இங்கே ஒன்று கடை வாங்கிட்டீங்க, அப்போ இங்கே 4 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா? அப்போ விளையாட்டு போட்டி நிதி நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா, நிதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 17,000 தான் இருக்குது.
ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. பார்த்த உடனே கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் கஷ்டமே கிடையாது. புரியுதா? விளையாட்டு போட்டி நிதிங்கிறது நமக்கு பொறுப்பு, நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்போ வேணாலும் நம்ம இதை செலவு பண்ணிக்கலாம். அதோட வருமானம் வந்து நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து வருமானம் வந்துச்சுன்னா கூட்டிக்கணும். அதில் நம்ம எதாவது செலவு பண்ணியிருந்தோம்னா கழிச்சிக்கணும். இவ்வளோதான். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.